Diwali collections from Anandam Silks. அண்மை செய்தி. மெரினாவிலிருந்து வெளியேற முடியாமல் மக்கள் தவித்து வருகின்றனர். விமான சாகச நிகழ்ச்சி முடிந்த பின்னர் கூட்ட நெரிசலில் சிக்கி மக்கள் தவித்து வருகின்றனர். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சந்தானம் இணைப்பில் இருக்கிறார். சந்தானம், அங்கு தற்போதைய களச்சூழல் என்ன? மக்கள் வெளியேற முடிகிறதா? லிம்கா உலக சாதனைக்காக விமானப்படையினரும் காவல்துறையினரும் தயாராக கூட பொதுமக்களுடைய நலனுக்கு அவர்கள் தயாராக இல்லை என்பது கடந்த 3 மணி நேரத்துல தெரிய வந்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சி நிறைவடைந்து கிட்டத்தட்ட 3 மணி நேரம் நிறைவடைந்தாலும் கூட இந்த மெரினா கடற்கரை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதியிலிருந்து பொதுமக்கள் வெளியேற முடியாத ஒரு சூழல் என்பது இருக்கிறது. குறிப்பாக தற்போது நம்ம பார்த்திருக்கக்கூடிய காட்சி என்பது சென்னை மெரினா கடற்கரையில விவேகானந்த இல்லத்திற்கு இடதுபுறமாக இருக்கக்கூடிய நின்று இந்த சாகச நிகழ்ச்சியை பார்த்த பொதுமக்கள் அனைவருமே பார்த்தோம்னா அங்கிருந்து எழிலகம் அருகே அதன் பின்புதான் அண்ணா சாலை இணைக்கக்கூடிய சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி ரயில்வே நிலையமா இருக்கட்டும், அதே போன்று ஓமந்தூரார் மெட்ரோ நிலையமா இருக்கட்டும் என அனைத்து இடங்களுக்குமே செல்லக்கூடிய ஒரு முக்கிய சாலையாக வாலாஜா சாலை இருக்கிறது. இந்த வாலாஜா சாலையில சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் அருகே இருக்கக்கூடிய பெல் சாலையை இணைக்கக்கூடிய ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய சிக்னல்ல தொடர்ந்து காவல்துறையினர் பணியில ஈடுபடாதன் காரணமாக கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு மேலாக வாகனங்கள் அப்படியே நின்று கொண்டிருக்கிறது. மெரினா கடற்கரையிலிருந்து வந்த மக்கள் ரயில்வே நிலையத்திற்கும் மெட்ரோ நிலையத்திற்குமே செல்ல முடியாத ஒரு சூழல்ல அங்கேயே பொதுமக்கள் சிக்கி தவிக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகள் இதற்கு பணிக்காக அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் என்று காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட கடந்த 3 மணி நேரமாக காவல்துறையில பணியில் இருப்பதற்கான எந்த ஒரு நிகழ்ச்சியுமே நடைபெறாத ஒரு சூழல் இருக்கிறது. தன்னார்வலர்கள் தான் காவல்துறையினருக்கு போன்று செயல்பட்டு இந்த போக்குவரத்து நெரிசலை சரி செய்யும் பணியில ஈடுபட்டு வராங்க. இந்த முக்கிய சாலை, அதாவது வாலாஜா சாலைகள் மூலமா தான் பொதுமக்கள் அண்ணா சாலையை இணைக்கக்கூடிய ஒரு முக்கிய சாலை. அதுல கூட காவல்துறை தற்போது வரை பணியில ஈடுபடாதன் காரணமாக பொதுமக்கள் பெரும் அவதிக்கு உள்ளாகி வரக்கூடிய நிலை என்பது தொடர்ந்து நீடித்து வருகிறது. சந்தானம், சில இடங்கள்ல போக்குவரத்து நெரிசல் சரி செய்யப்பட்டிருக்குன்னு காவல்துறை சொல்லியிருக்காங்க. அது குறித்த விவரம் ஏதேனும் உள்ளதா? நம்முடைய செய்தியாளரும் சரி, நம்ம நேரடியா பார்க்கும்போதும் சரி, நம்ம இந்த மெரினா கடற்கரையிலிருந்து வெளியே செல்லக்கூடிய வாலாஜா சாலையா இருக்கட்டும், இல்ல பைக்ராப் சாலையா இருக்கட்டும், இல்ல ஐஸ் ஹவுஸ் சாலையா இருக்கட்டும், மந்தவெளி பகுதியா இருக்கட்டும், இந்த 4-5 சாலைகள் வழியா தான் பொதுமக்கள் வெளியேற வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. அந்த 5 சாலையிலுமே போக்குவரத்து நெரிசல் என்பது அப்படியே இருக்கிறது. பொதுமக்களுடைய கூட்டம் என்பது குறைந்தாலும் கூட போக்குவரத்து நெரிசல் என்பது தொடர்ந்து நீடித்துக் கொண்டேதான் இருக்கிறது. பொதுமக்கள் தற்போதும் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகிதான் நடந்து சென்று ரயில் நிலையங்களுக்கும் மெட்ரோ நிலையத்திற்கும் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. மெட்ரோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பொதுமக்களுடைய கூட்டம் அதிகமாக வருவதன் காரணமாக பல்வேறு இடங்கள்ல கட்டணம் வாங்காமல் மெட்ரோல பயணிப்பதற்கான அனுமதி என்பது வழங்கப்பட்டிருப்பதாக நமக்கு தெரிய வந்திருக்கிறது. இருப்பினும் கூட சாலையில போக்குவரத்து நெரிசல் என்பது அவ்வாறே தொடர்ந்து இருக்கிறது. காவல்துறையினர் மிக வேகமாக இதற்கான பணிகளில் ஈடுபட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு பொதுமக்களிடையே இருக்கிறது. இருப்பினும் கூட தன்னார்வலர்கள் தான் பல்வேறு இடங்கள்ல சாலையில் இருக்கக்கூடிய போக்குவரத்து நெரிசலை சரி செய்யும் பணியில இருக்காங்க. அருணா, சந்தானம், போக்குவரத்து நெரிசல் அப்படியே இருப்பதா சொன்னீங்க. பல லட்சம் பேர் குவிந்த விமான சாகச நிகழ்ச்சியில சரியான திட்டமிடல் இல்ல அப்படின்னு தோணுது. இது குறித்து காவல்துறை என்ன சொல்றாங்க? போக்குவரத்து துறை தரப்பிலிருந்து என்ன சொல்லப்படுகிறது? கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆகியும் போக்குவரத்து நெரிசல் அப்படியே இருக்கிறது. இந்த ஆம்புலன்ஸ்ல வெயிலின் காரணமாக சிக்கக்கூடிய மக்கள் கூட ஆம்புலன்ஸ் மூலமாக செல்வதில் ஆம்புலன்ஸ் வாகன ஓட்டிகளும் பெரும் சிக்கலுக்கு உள்ளாகியிருக்காங்க. தற்போது வரை காவல்துறை தரப்புல இதற்கான பதில் என்பது வழங்கவில்லை. இருப்பினும் கூட முறையான, அதாவது இந்த நிகழ்ச்சியை தொடங்குவதற்கு முன்பாக பொதுமக்களை திட்டமிட்டபடி கடற்கரைக்கு செல்ல வேண்டும், பல்வேறு நிபந்தனைகள் வகுக்கப்பட்டது. பொதுமக்கள் இந்த வழியா தான் போகணும், அந்த இடத்தை தாண்டி நகரக்கூடாது அப்படின்னு பல்வேறு நிபந்தனைகள் என்பது வழங்கப்பட்டது. காலையில 11 மணிக்கு நிகழ்ச்சிக்கு 7 மணிலிருந்து பொதுமக்கள் கிட்டத்தட்ட 5 மணி நேரம் அந்த நிகழ்ச்சிக்காக பல்வேறு இடங்களில் வந்ததுனால பெரிய அளவுல பாதிப்பு என்பது பொதுமக்கள் சந்திக்கல. இருப்பினும் கூட தற்போது நிகழ்ச்சி முடிந்த உடனடியாக காவல்துறையினரால் மெரினா கடற்கரையிலிருந்து உடனே வெளியேறுமாறு காவல்துறை அறிவிச்சாங்க. கிட்டத்தட்ட 15 லட்சம் நபர்கள் வந்ததாக விமானப்படை சார்பில் தெரிவிச்சிருக்காங்க. அனைவருமே ஒரே நேரத்தில் புறப்பட்டக்கூடிய நேரத்தில் காவல்துறை அதிகாரிகள் காலையில எப்படி பணியாற்றினாரோ அதே போன்று பணியாற்றுவதன் காரணமாகவே இந்த ஒரு சிக்கல் என்பது பெரிய அளவில் ஏற்பட்டிருப்பதாக நம்மளால பார்க்க முடிகிறது. விமான சாகச நிகழ்ச்சி முடிந்த பின்னர் கூட்ட நெரிசலில் சிக்கி தவித்து வருகின்றனர் மக்கள். தற்பொழுது மெரினாவில் மெல்ல மெல்ல சீரடைந்து வருகிறது போக்குவரத்து. உங்களுடைய தகவலுக்கும் நன்றி சந்தானம். All new Anandam. All new Diwali collections from Anandam Silks.